வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பாலிட்டி கிளாஸ் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டெலிகிராமில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போவோம். வீடியோ எப்பப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, அப்புறம் மண்டே, இந்த 3 நாளில் தான் உங்களுக்கு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ பாலிட்டியில் சிலம்பஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து 1 by 1 டாப்பிக்காக நான் நடத்தி உங்களுக்கு டீச் பண்ணி போடுவேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கிளாஸு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் படிக்கிறதா இருந்தாலும் பேசிக்லேருந்து படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது இன்டெப்டாக புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கை கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இது ரெண்டுலேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையிலேருந்து தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் 1 by 1 தான் நடத்திட்டு போகிறோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறுன்னு போட்டுட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ நீங்கள் இந்த நோட்ஸை மட்டும் படித்தாவே போதும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசியலமைப்பு அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் தான். ஸோ அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு சட்டம் ஒழுங்குமுறை வேணும், இதுபடி தான் நம்ம நாடை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற வார்த்தை அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு தோன்றுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரிட்டிஷ் கம்பெனி அப்படிங்கிறது 1600 காலகட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக வந்தாங்க? வணிகம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு முதலாம் எலிசபெத் ராணி கிட்ட வந்து இங்கிலாந்து பிரதமர் முதலாம் எலிசபெத் ராணி கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வராங்க. நாங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் போய் எங்களோட வணிகத்தை வந்து நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட்டில் அக்செப்ட் வாங்கிட்டு இங்கே வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிளாஸ்டிக் போர் அப்படிங்கிறது 1757 காலகட்டத்தில் வருது. ஸோ இதுவும் அரசியலமைப்பு உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்சார் போர். ஸோ இந்த போர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1764 நடைபெற்றிருக்கும். ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த போரில் வின் பண்ணியிருப்பார் பக்சார் போரில். இது எப்போ நடக்கும்னா 1764 இந்த போர் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எப்போ முடியும்னா 1765 பிப்ரவரி 20 அன்னைக்கு இந்த போர் முடிவு பெறும். ஏன்னா அப்போ வந்து ஒரு உடன்படிக்கை, அதாவது சமாதான உடன்படிக்கை மாதிரி போட்டுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? வங்காளம், பீகார், ஒடிசா இந்த 3 இடத்துலையும் திவானி உரிமை வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் சொல்கிறாரு. சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு உடன்படிக்கை போடப்படுது. அது எந்த இடத்துல போடுறாங்க? அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல போடப்படுது. ஸோ அதனால் இது அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஸோ கம்பெனி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி வணிகம் பண்ணுறோம், நாங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு இவ்வளோ வரி செலுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாமையே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன கேட்பாங்க? நீங்கள் இந்த மாதிரி நல்ல வியாபாரம் பண்ணுறீங்க, செய்கிறீங்க, பட் ஆனால் நீங்கள் ஏன் டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் ஆகுது. கம்பெனியில் இருக்க ஆளுங்கள்லாம் வந்து நல்ல வசதியாகிறாங்க, ஆனால் கம்பெனி மட்டும் வியாபாரம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறத 1773 முதலாக கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டத்து மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு தான் இந்த கம்பெனி ரன் பண்ணணும், இல்லை அப்படின்னா நாங்கள் பட்டயத்தை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது 1773 கம்பெனி மேலே கொண்டு வராங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிறது 1784 கம்பெனி மேலே பிரிட்டிஷ் அரசாங்கம், அதாவது இளைய பிட் அப்படிங்கிறவர் இந்த சட்டத்தை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பட்டயம் புதுப்பிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பட்டய சட்டம் 1793, 1813, 1833, 1853. ஸோ இதுவரையும் கம்பெனி மேலே பிரிட்டிஷ் அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1857 பெரும் புரட்சி ஏற்படும் இல்லையா டெல்லியில்? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? டைரெக்டாக கம்பெனி வந்து இதில் தலையிடாமல் அரசாங்கமே இதில் தலையிடுறாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம். ஸோ இந்திய மக்களுக்கு நாங்கள் நல்ல விஷயந்தான் பண்ணுவோம், இனிமேல் நாங்கள் வந்து கம்பெனி வந்து இங்கே நடத்த மாட்டோம், நாங்களே உங்களை ஆட்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தது தான் இந்திய அரசாங்க சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் ஃபைனலாக
1947 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சட்டங்கள் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு அப்படிங்கிறவர் தான் இந்த சட்டத்தை கொண்டு வராரு. முதல் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி மேலே விதிக்கப்படுற முதல் சட்டம் என்ன? ஒழுங்குமுறை சட்டம் தான். ஒழுங்காக இருந்துக்கோங்கப்பா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அரசாங்கத்துக்கு நீங்கள் வட்டியே கட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் போட்டுறாங்க. இதை வந்து இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அரசியலமைப்பின் அடித்தளம் அப்படிங்கிற மாதிரியும் அழைக்கப்படுது. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாவதற்கு ஒழுங்குமுறை சட்டம் தான் அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் 1781 ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் முக்கியமாக 3 விஷயம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணிகத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரித்து அதை வந்து நீங்கள் இப்படி தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஐ மீன் கம்பெனிக்கு. அது என்னென்னா, வணிகத்துறையில் மொத்தம் ஒரு இயக்குனர் குழு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் 24 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வணிகத்தை ஹேண்டில் பண்ணணும். அதாவது வருமானம் எவ்வளோ வருது, என்ன கணக்கு வழக்கு காமிக்கிற பொறுப்பில் இந்த இயக்குனர் குழு இருக்காங்க. இவங்களோட பதவி காலம் பார்த்திங்கன்னா 1 இயர்லேருந்து 4 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் எப்படி இருந்தது? 1 இயராக இருந்தது அந்த கம்பெனி இங்கே ஆரம்பிக்கும் போது. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 4 இயர்ஸ் வரை நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாகத்துறை பார்த்திங்கன்னா கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். ஸோ இதில் 3லேயுமே திவானி அந்தஸ்து பெற்றிருந்தாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு கவர்னர் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நியமனம் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த பிளேஸுக்கு மாகாணங்களுக்கு நியமனம் பண்ணுறாங்க. அதில் இந்த கல்கத்தாவோட கவர்னர் தான் இந்த பம்பாய், மெட்ராஸ் கவர்னர்களுக்கு தலைமை கவர்னர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டாங்க. ஓகேவா? ஸோ கல்கத்தா அப்படிங்கிறது இன்னொரு பேரில் வங்காளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது யார் இருந்தாங்கன்னா, வாரன் ஹோஸ்டிங் பிரபு வந்து இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த கவர்னரோட போஸ்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் வந்து இவர் தலைமை கவர்னராக இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து நியமனம் பண்ண முடியுமானா முடியும். ஓகேவா? ஸோ இந்த கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிர்வாக குழு அப்படிங்கிறது ஒன்று அமைக்கப்படுது. ஸோ அவங்க வந்து மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வணிகத்துறை, நிர்வாகத்துறைனா கிளியராக புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நீதித்துறை. ஸோ நீதித்துறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீதிமன்றம் கல்கத்தாவில் அமைக்கிறாங்க. 1774 அமைக்கப்படுது. ஓகேவா? அப்போது ஒரு நீதிபதி மற்றும் 3 துணை நீதிபதிகளோட நீதிமன்றம் அமைக்கிறாங்க. ஸோ கல்கத்தா மீன்ஸ் வங்காளம். முதல் நீதிமன்றம் எங்கே அமைக்கப்பட்டது? கல்கத்தா. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீதிபதி யார்? 1774 ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் நீதிபதி சர் எலிஜா இன்பே அப்படிங்கிறவங்க தான் முதல் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் ஆகிறாங்க. ஸோ இதுதான் ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு நீங்கள் இனிமேல் இப்படி தான் கம்பெனியை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட சட்டம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறுது. அப்போ இளைய பிட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, 1784 ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாரு? சிறந்த அரசாங்கம் அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ், அதாவது இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணுற அந்த பகுதி வந்து போதிய பாதுகாப்போடு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 2 மோட்டிவ்க்காக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு. ஓகேவா? இந்த சட்டம் போடும்போதே என்ன சொல்கிறாங்க? கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் அமைக்கணும். அதில் ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கட்டுப்பாட்டு வாரியம் என்ன ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள்லாம் இந்த கட்டுப்பாட்டு வாரியம் தான் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்க இல்லையா ஒழுங்குமுறை சட்டத்தில், தலைமை ஆளுநருக்கு ஹெல்ப் பண்ண நிர்வாக குழுவில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 4லேருந்து 3 மெம்பர்ஸ் தான் குறைச்சிட்டாங்க. கம்பெனியோட நிலப்பரப்பு இனிமேல் என்னென்னு அழைக்கப்படும்னு சொல்கிறாங்க? பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பரப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கம்பெனி வந்து ஒரு இடத்த சண்டை போட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா இனிமேல் அது என்னென்னு அழைக்கப்படும்? பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பரப்பு அப்படின்னு தான் இனிமேல் அந்த நிலத்தை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இளைய பிட்டவர்கள் அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதல் சாசன சட்டம். ஸோ இது சர் ஜான் ஜோர் அவரோட காலகட்டத்தில் போடப்படுது.
ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் போடும்போதே என்ன சொல்லியிருப்பாங்க, 20 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் பட்டயத்தை புதுப்பிச்சுக்கணும். அதாவது லைசன்ஸ் மாதிரி 20 வருஷத்துக்கு தான் இந்த பட்டயம் வந்து செல்லும், அதுக்கப்புறம் செல்லாது, நீங்கள் நியூவாக வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட மீனிங். ஸோ 1773 ஒழுங்குமுறை சட்டத்துக்கு அப்புறம் இந்த பட்டய சட்டம் வரதுனால இதுதான் முதல் சாசன சட்டம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இது யாரோட காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா, சர் ஜான் ஜோர் அவரோட காலகட்டத்தில் தான் இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு ஒன்று இளைய பிட்டு அமைச்சிருப்பார் இல்லையா, 6 மெம்பர்ஸு, அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா இந்திய வருவாயிலிருந்து தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க அந்த 6 மெம்பர்ஸ்க்குமே இந்தியாவோட வரிப்பணத்துலேருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ ஆளுங்க யார், பிரிட்டிஷ்காரங்க, அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து வரிப்பணத்தில் சேலரி கொடுக்குறாங்க. புரியுதா? ஸோ இது 1793 1919 வரையும் நம்ம தான் சேலரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டய சட்டம் 1813, அடுத்து 20 வருஷம் கழிச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் கொண்டு வராங்க, முதலாம் இண்டோ பிரபு டைமில் இந்த சட்டம் போடப்படுது. ஸோ கிறிஸ்தவ அமைப்புகள் மதத்தை பரப்ப அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 பாயிண்ட்டும் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, தங்களோட மதத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே பரப்புறதுக்கு அலோவ் பண்ண சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1813 பட்டய சட்டம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கல்வி வளர்ச்சிக்கு 1 lakh செலவிட ஒப்புதல் வாங்கப்பட்ட சட்டம் இந்த பட்டய சட்டம். ஆனால் அந்த கல்விக்குன்னு செலவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கல்விக்காக ஒதுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் செலவு பண்ணல. ஸோ இந்த 2 முக்கியமான பாயிண்ட்டு எந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க, 1813 சட்டம். ஓகேவா? அடுத்து கம்பெனி பார்த்திங்கன்னா ஏகபோக வணிக உரிமை அப்படிங்கிறது முடிவு பெற்றுச்சு. ஓகேவா? கம்பெனி ஸ்டார்டிங்லேயே கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, எங்களோட கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் வியாபாரம் பண்ணணும், வேறு யார் வந்து கேட்டாலும் எந்த கம்பெனியும் அங்கே வந்து இந்தியாவில் வணிகம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகபோக உரிமையை வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த சட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஏகபோக உரிமை வந்து இந்த கம்பெனிக்கு முடிவு பெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எதை தவறுன்னு கேட்டிங்கன்னா, தேயிலை வந்து நீங்கள் மட்டும்தான் வணிகம் பண்ணுவீங்க, அதில் வந்து வேறு யாரும் வணிகம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவோட நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதையும் வேறு எந்த கம்பெனியும் பண்ணாது, ஆனால் இந்தியாவுக்கு வேறு கம்பெனியெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சட்டத்திலேயே பாதி விஷயம் இந்த கம்பெனி வந்து முடிவு பெற்றுச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்த பட்டய சட்டம் பார்த்திங்கன்னா 1833. ஸோ அடுத்த 20வது வருஷம் யார் காலகட்டத்தில் போடுறாங்க, பெண்டிங் பிரபு காலத்தில். ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் 1833 பட்டய சட்டம் போடப்படுது. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இந்தியா முழுவதுக்கும் சட்டம் இயற்றும் பொறுப்பு பார்த்திங்கன்னா தலைமை ஆளுநருக்கு தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பேர் என்னென்ன ஆகுது, இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகபோக வணிக உரிமை இதுக்கு முன்னாடி சட்டத்திலேயே முடிவு பெற்றுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, தேயிலையும் சீனாவையும் தவிர மற்ற வந்து வணிகம் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எல்லாமே ஸ்டாப்பு, நீங்கள் தேயிலை மட்டும் பண்ணுறத நாங்கள் சொல்லியிருந்தோம், அதுவும் இனிமேல் இல்லை, எல்லா கம்பெனியும் பண்ணோம், சீனாவோடனும் மற்ற கம்பெனிகளும் வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ மொத்த உரிமையும் இந்த கம்பெனிக்கு இழக்கப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் இல்லையா, ஸோ அதுதான் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தலைமை ஆளுநர் ஆலோசனை குழு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறாரு. ஸோ ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கணும், சட்ட ஆலோசனை. ஓகேவா? அப்படி ஆடான மெம்பர் தான் டிபி மெக்காலே. ஸோ இவர் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கல்விக்கு முக்கியமான காரணம் இந்த டிபி மெக்காலே அவர்கள் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு சட்ட உறுப்பினராக தலைமை ஆளுநருக்கு நியமனம் பண்ணப்படுறாரு. அடிமை முறை அப்படிங்கிறது 1843 முழுமையாக ஒழிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத உரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது, எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை வந்து வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், மார்ச் 17 1835 நம்மளுக்கு வந்து ஒரு சட்ட ஆலோசகர் வந்து ஆளுநருக்கு நியமனம் பண்ணாங்கல்ல மெக்காலே, அவரோட ஆலோசனைப்படி வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் ஆங்கில வழி கல்வி முறையை வந்து ஆரம்பிக்கிறாங்க.
ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் நிலம் வாங்கலாம், நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு அனுமதி கொடுத்த பட்டய சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1833வது பட்டய சட்டம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னா 1853 காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டல்ஹௌசி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பட்டய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் கடைசி பட்டய சட்டம். ஏன்னா 1800 இந்த பட்டய சட்டத்தில் 20 வருஷம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அப்போ நிறைய கிளாஷஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. 1857 பெரும் புரட்சி வேறு ஏற்படுது இல்லையா? ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து எத்தனை வருஷம் டைம் அப்படிங்கிறத சொல்லலை. ஓகேவா? இதுதான் லாஸ்ட் பட்டய சட்டம். அதுக்கப்புறம் டைரெக்டாக பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியாவில் கொண்டு வந்துடுவாங்க. கம்பெனி முடிவு பெற்றுரும். ஸோ வங்காளத்திற்கு தனி ஆளுநர் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணுறாங்க. பாராளுமன்ற முறை அப்படிங்கிற அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ இப்போ இருக்குல்ல கரண்ட்டில் நம்மளுக்கு பாராளுமன்ற முறை. ஸோ இந்த மெத்தடை இந்த பட்டய சட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நிர்வாகம் தனியாக, சட்டசபை தனியாக 2ஆக பிரிக்கிறாங்க. குடிமை பணி அப்படிங்கிற தேர்வு வந்து அறிமுகம் பண்ணப்பட்ட சட்டம் 1853வது பட்டய சட்டம். ஸோ இதில் இந்திய மக்கள் மட்டும் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மெக்காலே அப்படிங்கிறவர் குடிமை பணி தேர்வு 1854 அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. ஸோ அதுபடி இந்தியாவில் கல்விக்கான மகா சாசனம், அறிவு பெட்டகம் என அழைக்கப்படுற சார்லஸ் வுட் கல்வி சாசனம் அப்படிங்கிறது 1854 வெளியிடப்படுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ ஃபைனலாக 1857 சென்னை, மும்பை, கல்கத்தா போன்ற இடங்களில் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்ட் 2ல் நம்ம பேலன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான், வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகாது. தேங்க்யூ.